சென்னையில் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், சொல்லுங்க, நீங்க இப்போ எந்த பகுதியில் இருக்கீங்க? தலைமைச் செயலாளர் வீட்டில் எத்தனை மணி நேரமாக சோதனை நடைபெற்று வருகிறது? வருமான வரித்துறை சோதனையின் ரெக்கார்ட் பிரேக்கிங் என்றே குறிப்பிடலாம் இன்றைய சோதனையை. காரணம், தமிழக அரசின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரமான தலைமைச் செயலாளர் இல்லத்தில் தான் இந்த இன்றைய வருமான வரித்துறையின் சோதனை நடைபெற்று வருகிறது. சரியாக 5:15 மணிக்கு தொடங்கிய சோதனையானது தற்பொழுது 10 மணி வரை 10 மணியை தாண்டியும் தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது. நாம நிற்கக்கூடிய பகுதி சென்னை அண்ணா நகர். இது முக்கிய பிரமுகர்கள் வசிக்கக்கூடிய ஒரு விஐபி பகுதியாகவே பார்க்கப்படும். இந்த பகுதியில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாகவே தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் இருக்கக்கூடிய ராம் மோகன் ராவ் வசித்து வருகிறார். இங்கு 17/184 என்ற எண்ணை கொண்ட வீட்டில் தான் வசித்து வருகிறார். இது ஒய் பிளாக் என்று கூறப்படுகிறது. 6வது பிரதான சாலையில் இந்த வீடானது அமைந்துள்ளது. இந்த வீட்டிற்கு காலை 4 வாகனங்களில் வருமான வரித்துறையினர் வருகை தந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனையை உறுதிப்படுத்துவதில் சற்று தயக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் தமிழக அரசின் உச்சபட்ச அதிகாரமான தலைமைச் செயலாளர் இந்த தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் சோதனை நடந்து வருவது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆகையால் நாம நிற்கக்கூடிய பகுதியில் வருமான வரித்துறையினர் 2 நபர்கள் வெளியே வந்தனர். அப்பொழுது அவரிடம் கேட்டபொழுது, ஆம், நாங்க மொத்தம் 4 வாகனங்களில் வருகை தந்துள்ளதாகவும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை சேர்ந்த அதிகாரிகள் இங்கு வருகை தந்துள்ளதாகவும் அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை உட்பட மொத்தம் 7 இடங்களில் வருமான வரித்துறையினர் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருவதாக அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. அதை தாண்டி வேற எதையும் கூடுதல் தகவல் கேட்க வேண்டாம் என்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆகையால் தற்பொழுது 5 மணிக்கு துவங்கிய அந்த வருமான வரித்துறை சோதனையானது தற்போது வரை நீடிக்கிறது. இன்று மாலை அல்லது நாளை வரை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சோதனையில் முக்கியமாக தலைமைச் செயலாளர் இருக்கக்கூடிய ராம்மோகன் ராவ் தற்பொழுது இந்த வீட்டில் தான் தங்கியுள்ளார். இந்த வீட்டில் தற்பொழுது அவர் இங்குதான் உள்ளார். அவரிடம் ஏராளமான கேள்விகளையும் கேட்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஆவணங்கள் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களையும் அவரிடம் கேட்டு தற்பொழுது சோதனையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த சோதனை நடைபெற்றிருப்பது இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்திய அளவில் ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் இவர் தலைமைச் செயலாளராகவே பணிபுரிந்து வருகிறார். தமிழக அரசின் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அரசு இயந்திரம் இயங்குவதற்கும் முதலமைச்சர் கூட இயங்குவதற்கும் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இவர் இருப்பார். ஏனென்றால் தமிழக அரசின் உச்சபட்ச அதிகாரம் இவரிடம் இருக்கிறது. இவரின் மேற்பார்வையில் ஒட்டுமொத்த அரசு இயந்திரம் நடைபெறும். இந்த நிலையில் அவரது வீட்டில் வந்து வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவது இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஆட்சி பணியாளர்கள் அதிகாரிகள் மத்தியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் இறுதியில் தான் எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது, எந்த மாதிரியான ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து விரிவான தகவல்களை வருமான வரித்துறை அதிகாரிகளிடமிருந்து கேட்டு பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹேமா.